சரி, அண்ணாமலைக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2026 தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் அவரை சிந்திக்க வச்சிருக்கு. ஏடிஎம்கே ஆர்கனைசேஷனலி வீக் ஆறாங்க, டிஎம்கே ஒரு ஈகோசிஸ்டம் வைஸ் வீக் ஆகிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவு, அதிமுகவுக்கு அமைப்பு ரீதியான ஒரு பின்னடைவு, இது ரெண்டுமே இருக்கிறத பார்க்கணும். பிஜேபிக்கு ஆதரவான ஓட்டு கம்மியாகவும் பிஜேபிக்கு எதிரான ஒரு செக்குலர் ஓட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கு. அந்த ஓட்டை மேக்சிமம் டிவிக்கே பிடிச்சிருக்காங்க. சோ அதுல பங்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட பிளான். 50 லட்சம் பேர் இருந்ததுக்கு அப்புறம் நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாத்துறேன் அப்படிங்கிறது தட் இஸ் நாட் எ வைஸ் மூவ். என்ன கேட்டா, தமிழ்நாட்டுல பாஜகவே வளர்ச்சி அடையலைங்கிற போது அதுல ஒரு பார்ட்டா இருக்கிறவரும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல. அதான் உண்மை. கனிமொழி ஒரு ஃபேக்ஷனை டிவைட் பண்ணி பாஜகவோட இணக்கமா போக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேச்சு போகுது. என்ன நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் திங்க் சோ. அந்த மாதிரி போகுங்கிற நிலைமைக்கு நான் யோசிக்கல. காரணம் என்னன்னா, வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. பலதரப்பட்ட மாநில அரசியல் விவாதங்களை நம்முடன் பகிரும் திரு ஸ்ரீகுமார் கண்ணன் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான வரவேற்பு வந்துடுது. அவங்க ஒரு பெரும்பான்மையான வெற்றி பெறாட்டையும் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க ஒரு பெரிய அரசியல் சக்தியா உருவாறாங்க. ஸோ இந்த இம்பேக்டையும் இந்த ஒரு பலத்தையும் யூஸ் பண்ணி விஜய் தெற்குல இருக்கிற மாநிலங்கள்ல தன்னுடைய கட்சியை பரவறதுக்கான முயற்சி எடுக்கிறதா நமக்கு சில சிக்னல்ஸ் தெரியுது. உதாரணமா கேரளால ரொம்ப வெரி ஸ்ட்ராங் வாய்ஸ் வருது, இங்க வாங்க, உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்னால நீங்க இன்னும் நிறைய சாதிக்கலாம் அப்படின்னும். அவர் இப்ப கர்நாடகாவுக்கு போய் கொல்லூர் மூகாம்பிகாவை நேரடியா அவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அங்க இருந்தபோது கூட மேற்கத்தாட்டுவை பத்தி அவர் இன்னும் எதிர்த்து எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அதாவது கர்நாடகா மக்களை பகைச்சிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல். ஆந்திராலேயும் அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி. ஸோ இது தாவேகா தன்னை தெற்கு மாநிலங்கள்ல பரவறதுக்கான ஒரு முயற்சியா பார்க்கலாமா? சரி, ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா நான் கர்நாடகால அவர் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனது இட்ஸ் பர்சனல் இஷ்யூ. ஒரு பர்சனலான ஒரு பிரார்த்தனைக்காக அவர் போயிருக்கிறதா பார்க்கலாம். ஸோ அதனால அதுக்கும் மேகதாதுக்கும் ஒன்றும், ஏன்னா போகிற இடத்துல மேகதாதுவை பத்தி பேசி அனாவசியமா பிரச்சனை வரக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறத பாக்குறேன். கேரளால எப்போதுமே அவருக்கு ஒரு செல்வாக்கு உண்டு. கேரள மக்கள்கிட்ட விஜய்க்கு ஒரு செல்வாக்கு உண்டு. பட் தட் அலோன் கெனாட் மேக் அ பார்ட்டி மோர் சக்சஸ்ஃபுல். ஏன்னா கேரளா அண்ட் கர்நாடகா ரெண்டு ஸ்பெசிபிக் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகர்கள் இருந்தாலும் அவங்களுடைய பார்ட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்போ மரியாதையோ கிடையாது. இட் ஆல்வேஸ் கோ வித் தர் ரீஜனல் அண்ட் நேஷனல் பார்ட்டிஸ். கர்நாடகால ஜனதா தள், அதான் ஜனதா தள் செக்யூலர்னு ஆச்சு, பிஜேபி காங்கிரஸ். அதே மாதிரி கேரளால பாத்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி. சோ அதை தாண்டி ரீஜனல் அவுட்ஃபிட்ஸ் பெரிய லெவல்ல வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ நிறைய அந்த மாதிரி சில நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, இது அரசியல்ல வந்திருக்காங்க. கர்நாடகாலையும் சரி, அம்பரீஷ் இருந்தாரு கர்நாடகால. அதே மாதிரி ஜெயந்தின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க, அவங்க அரசியல்ல நின்னாங்க. ஸோ அந்த மாதிரி 1 or 2 people கேன் வின் ஆர் லூஸ். இப்போ ஜெயந்தி தோத்து போனாங்க, அம்பரீஷ் ஜெயிச்சாரு. அதே மாதிரி கேரளாலையும் சில நடிகர்கள் ஜெயிச்சிருக்காங்க. பட் இண்டிவிஜுவலா ஜெயிச்சிருக்காங்க, பார்ட்டியில சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர அவங்களால பெரிய இது கிடையாது, இம்பாக்ட் அப்படிங்கிறது கிடையாது பார்ட்டியில. ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணலை. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் ரொம்ப பலவீனம் அடைகிறத நான் பார்க்கிறேன். அதாவது அவங்களுடைய ஒரு ஓட் பேஸ் போறதா அவங்க உணர்றாங்க. ஏடிஎம்கே ஆர்கனைசேஷனலி வீக் ஆறாங்க, டிஎம்கே ஒரு ஈகோசிஸ்டம் வைஸ் வீக் ஆகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களோட ஓட் பேஸ், மைனாரிட்டிஸ், பிளஸ் அவங்களோட கூட்டணி கட்சிகள், ஸ்பெசிபிக்கா கம்யூனிஸ்ட் பார்ட்டி, திருமாவளவன், இவங்க போல பீப்புள், காங்கிரஸ், இவங்கெல்லாம் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. சோ திமுகவுக்கு அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவு,
அதிமுகவுக்கு அமைப்பு ரீதியான ஒரு பின்னடைவு, இது ரெண்டுமே இருக்கிறத பார்க்கணும். சோ அண்ட் இன்னி தேதிக்கு வந்து டிவிகேயை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு போறதை நான் பாக்குறேன். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி சொன்னோம் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்க. சோ அதே மாதிரி கொடுத்தாரு. இப்ப பாருங்க, சென்ட்ரலுக்கு போறாரு, சென்ட்ரல் கவர்மெண்டோட பேசுறாரு, பேசி அந்த மென்ரேகா ஸ்கீமுடைய அப்டேட்டட் வெர்ஷனை ஒத்துக்கிறாரு. ஏன்னா அது வரைக்கும் டிஎம்கே ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்த அந்த ஸ்கீமை இவர் வந்து ஒத்துக்கிறாரு, விஜய் ஒத்துக்கிறாரு. அதுக்குண்டான ஸ்கீம்ஸுக்கு உண்டான ஃபண்ட் ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வராரு, அசம்பிளில நேஷனல் ஆந்தம் பாடப்படுது. இன்னைக்கு அசம்பிளி கூடும்போது நேஷனல் ஆந்தம் ஆஃப்டர் எ வெரி லாங் டைம் தமிழ்தாய் வாழ்த்தோட சேர்ந்து அதுவும் இசைக்கப்படுகிறது. சோ நான் பாக்குறது வந்து ஒரு நான் கான்ஃபரன்டிஸ்ட் அப்ரோச், மோதல் போக்கு இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது இவருடைய பிளானா இருக்கு. டெல்லிக்கு போறாரு, ராகுல் காந்திய பாக்குறாரு, பட் இண்டி கூட்டணியில கலந்துக்கல. இண்டி கூட்டணியில அவர் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதான்னு தெரியல. சோ ஹீ இஸ் பேலன்சிங் போத் த சைட்ஸ் அப்படின்னு பாக்குற போது ஹீ இஸ் அடாப்டிங் ஒரு காஷியஸ் அப்ரோச் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். வரப்போற தேர்தல்கள்ல கூட வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ பாக்கி பேரையோ பகச்சுப்பாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. டிஎம்கேவை அவர் எதிர்ப்பார். சோ ஹி இஸ் ஆக்குபைங் தி ஏடிஎம்கே ஸ்பேஸ். அவர் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து யாரை ஆதரிக்க கூடும் தாவேகா? இல்ல, அது சிச்சுவேஷனை பொறுத்தது. யார வந்து ரெண்டு சைட்லயும் யார் கேண்டிடேட்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க, யாருக்கு வந்து வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப காங்கிரஸ் உடைய ஒரு கேண்டிடேட் நிறுத்தப்பட்டால் இவங்க ஒரு செக்யூலருடைய ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு பேர்ல வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு வாக்களிக்க கூடும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், பிரசிடென்ட் எலெக்ஷன்லயும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லயும் விப் கிடையாது, கொறடா உத்தரவு கிடையாது. எனிபடி கேன் ஓட் ஃபார் எனிபடி. அது மாதிரி ஒரு ஃப்ரீ எலெக்ஷன் அது. ஸோ அதுல வந்து விஜய்க்கு வந்து அப்போசிஷன் கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பளிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். சரி, இப்ப நீங்க வந்து அதிமுக அமைப்பு ரீதியாகவும் திமுக தன்னுடைய வாக்கு அந்த கூட்டணி ரீதியாகவும் வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இவங்க இப்ப இந்த இடத்துல ஒரு மாற்று சக்தியா தாவேகா இவ்வளவு பெரிய சக்தியா உருவாகிற சமயத்துல இன்னொரு சக்தியா வந்து அண்ணாமலை வராரு. அதை பத்தி நம்ம அடுத்த கேள்வியில பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல திமுகவும் அதிமுகவும் இணக்கமா செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இணக்கமா செயல்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதை வந்து நம்ம வரப்போற இந்த பைபோல் வருது, இடைத்தேர்தல், அதுலதான் நம்ம பார்க்க முடியும். அவங்க ரெண்டு பேரும் இணக்கமா செயல்படுறாங்களா, பிஹைண்ட் த ஸ்கிரீன் செயல்படுறாங்களா. ஏன்னா தாவேகா ஆட்சி அமைக்காத போது திமுகவும் அதிமுகவும் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில கலந்துகிட்டதா நிறைய பேச்சுக்கள் வந்தது, நியூஸ் வந்தது, நிறைய லீடர்ஸ் அதை ஒத்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி அது உண்மையிலேயே நடந்ததா அப்படிங்கிறத இங்க ரெண்டு பேர் பக்கமும் மறுத்தாலும் அது ஒரு பேச்சு தனியா ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இப்ப இல்லைன்னாலும் ஃபியூச்சர்ல இந்த பார்ட்டிஸ் ஹாவ் டு மெர்ஜ். ஏன்னா அதிமுகங்கிற கட்சி உருவானது திமுகவுக்கு எதிரான ஒரு ஒரு பேக்ரவுண்ட்ல உருவானது. குறிப்பாக திரு கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் உண்டான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அது ஒரு தனிப்பட்ட மோதலாக மாறியது வைப்போன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு ஒரு பர்சனல் ஈகோ கிளாஷ் மாதிரியே ஆச்சு. ஸோ அதனால அது தனியா போச்சு. இப்போது இரண்டு பேருமே உயிரோட இல்லை, திரு கருணாநிதியும் உயிரோட இல்லை, திரு ஜெயலலிதாவும் உயிரோட இல்லை. அப்படிங்கிற போதே அந்த இறுக்கம் ரெண்டு சைடுலையும் இருந்தாலும் அந்த முன்னிருந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போது ரெண்டு பேருக்கு ஒரு காமன் எனிமி அப்படின்னு வந்ததுனால அவங்க கன்சால்டேட் பண்ண பார்ப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் சில உடனே நடக்காது, அதுக்கு சில ஏற்பாடுகள்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தல் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும், உள்ளாட்சி தேர்தலை எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு முடிவுக்கு அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் மேபி நெக்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துதான் ஒரு பார்ட்டியோடைய ஃபியூச்சர் அவங்க அசஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, டிவிக்கே ஒரு அன்எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி. டிவிக்கே வந்தது ஒரு ஒன் டைம் ஒண்டருக்காக அப்படி வந்தா இருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மக்களும்
அதை வந்து ஒரு ஒன் டைம் ஒண்டரா ட்ரீட் பண்றாங்களா, இல்ல டிவிக்கேவே கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா ஓட் போட போறாங்களா அப்படிங்கிற அந்த ட்ரெண்டையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல் இதெல்லாம் பார்த்தா தான். ஏன்னா ஒரு மெர்ஜர் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். ஏன்னா அது ஒரு மெஜாரிட்டி பீப்புள் ஒத்துக்கணும், சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, போனவங்க திரும்பி வருவாங்க, இருக்கிறவங்க வெளில போவாங்க, அதெல்லாம் சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை பாஜகல இருந்து தனி இயக்கமா வர்றது ரொம்ப தெளிவா வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற பிரச்சனைய நம்ம ஒரு சைடுல ஒதுக்கிட்டு, ஸோ நேத்தி அவர் அண்ணாமலை கொடுத்த பாட்காஸ்ட்டை வச்சு நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு தலைவர்ல இருந்து ஒரு இயக்கத்துக்கூட ஒரு தலைவரா மாறுறாரா? அவருடைய பாட்காஸ்ட்டை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பாட்காஸ்டே கிடையாது. இட் வாஸ் அ மோனோலாக். அவர் பேசுறத ரெக்கார்ட் பண்றாங்க. இட் வாஸ் நாட் அ பாட்காஸ்ட். இப்ப நம்ம 2 பேர் பேசுறது ஒரு பாட்காஸ்ட். ஓகே. சோ இதுல என்னன்னு கேட்டா, அண்ணாமலைக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2026 தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் அவரை சிந்திக்க வச்சிருக்கு. ஒரு இன்டர்நெட் மூலியமா, ஒரு சோசியல் மீடியால ஒரு கவர்மெண்ட் மாறுது, ஒரு புது கவர்மெண்ட் வருதுன்னா நம்ம ஏன் பண்ண முடியாது அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் டிவிக்கே வரும்னு அவர் நினைக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த CNN News 18 அதுல அவங்க எல்லாம் வந்து சில பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஐ டோன்ட் திங்க் சோ. அண்ணாமலை நினைச்சது டிஎம்கே வரும்னு தான் நினைச்சிருக்காரு. அவர் மோஸ்ட்லி அப்படிதான் நினைச்சிருக்க கூடும். அவருடைய வியூகங்கள் எல்லாம் வச்சு பார்க்கிற போது டிஎம்கே திரும்ப வந்துடும். அப்ப வந்து நம்ம வந்து முக்கிய எதிர்கட்சியோடைய பொசிஷனை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு தான் அவர் நினைச்சிருப்பாரு. பட் டிவிகே வந்தது ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ். அண்ட் டிவிகே வந்ததுனால நிறைய பேரோட மனம் மாறி இருக்கு. அதாவது டிஎம்கே கன்ஃபியூஸ் ஆயிருக்கு, ஏடிஎம்கே கன்ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரையும் சிந்திக்க வச்சிருக்கு. எப்படி இவங்க வந்தாங்க, அப்ப நம்ம வர முடியுமா அப்படின்னு அவர் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. சோ இப்ப பிஜேபியில இருந்தது போதும், நம்ம தனியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஹஸ் பிளான். அவருடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு நேஷனலிஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் தன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு பெரிய செக்யூலர் ஓட் இருக்கு தமிழ்நாட்டுல. பிஜேபிக்கு ஆதரவான ஓட்டு கம்மியாகவும் பிஜேபிக்கு எதிரான ஒரு செக்யூலர் ஓட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கு. அந்த ஓட்டை மேக்சிமம் டிவிக்கே பிடிச்சிருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ வெரி பிக் சங்க் ஆஃப் அ செக்யூலர் ஓட். ஸோ அதுல பங்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட பிளான். அதனாலதான் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுதல்களை நான் பாக்குறேன். ஒரு முன்னாடி ஒரு ஹார்ட் கோர் நேஷனலிஸ்டா இருந்தவர் பாத்தீங்கன்னா, இப்ப நீட்டை எதிர்த்து பேசுறது, அந்த ரீஜனல் டிவைடை பத்தி பேசுறது, வடக்கு தெற்குங்கிற மாதிரி பேசுறது. ஏன்னா ஒரு ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்ததுன்னா எ கிரைம் இஸ் எ கிரைம் அண்ட் கிரிமினல் இஸ் எ கிரிமினல். அவன் வட மாநிலத்தவன் தென் மாநிலத்தவன் இதெல்லாம் பேசுறதுக்கு உண்டான அவசியமே இல்லை. பர்பஸ்ஃபுல்லி ஹி வாஸ் an ex-IPS ஆஃபீஸர். யார் வேணாலும் வந்து தப்பு பண்ணலாம், யார் தப்பு பண்ணாலும் தண்டனை கிடைக்கும். அப்படிங்கிற போது அது ஒரு ட்வீட் மாதிரி போட்டு அதையும் தமிழ்ல போட்டு, so that if it is put in English, இப்ப இங்கிலீஷ்ல போட்டா அது it will be very wide spread ஆகும். அதனால கேர்ஃபுல்லா he chose to put it in Tamil also. அதுல வட மாநிலத்தவர்னு பல தடவை அவர் மென்ஷன் பண்றாரு. So he is adopting one stand for ஒரு லார்ஜ் சங்க் ஆஃப் செக்யூலர் votes, ஒரு செக்யூலர் இமேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த சோ கால்டு பாட்காஸ்ட்ல கூட அவர் என்ன சொல்றாரு, இஸ்லாமிய பெண்களுக்கெல்லாம் நான் வந்து நிறைய இது கொடுக்குறேன், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலியமா அவங்களுக்கு பண்றேன். ஸோ ஹி ஸ்லோலி ட்ரையிங் டு பொசிஷன் ஹிம்செல்ஃப். நான் ரொம்ப செக்யூலர், நான் வந்து ஒரு பிஜேபியோட நான் இருந்து ரொம்ப அவங்களோட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், என்னோட ஃபுல்லா அவங்களை டிஃபெண்ட் பண்றதுலயே போயிடுச்சு. அதாவது ஹி இஸ் டிஸ்அசோசியேட்டிங் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த பிஜேபி. அண்ட் இதுக்கு வந்து அவர் வர பாக்குறாரு. திஸ் இஸ் வாட் ஹிஸ் ஒரிஜினல் பிளான் இஸ். ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படிங்கிறத டைம் வில் டெல். ஏன்னா அரசியல்ல வந்து யார் வேணாலும் வெற்றி பெறலாம், யாருக்கு வேணாலும் அது அப்பீலிங்கா படலாம். அதை பத்தி நான் வந்து சொல்ல விரும்பல, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு ஹி ஹேப்பன். ஆனா சில விஷயங்கள் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் கல்ட் பாலிடிக்ஸை வந்து
கூடாது, ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு, நல்ல விஷயம். பட் ப்ராப்ளம் என்னன்னா ஹி ஹிம்செல்ஃப் இஸ் எ கல்ட் ஃபினாமினா. அவருடைய இமேஜ போஸ்ட் பண்றது தானே அவருடைய ஆதரவாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது அவர் எப்படி கல்ட் பாலிடிக்ஸ விட முடியும்? அண்ட் அவர் என்ன சொல்றாரு, ஒரு என்ஜிஓவை மாதிரி ஃப்ளோட் பண்ணி அதுல ரெஜிஸ்டர் பண்ணி அதுல தயாராகிறவங்களை எலெக்ஷன்ல கொண்டு வர போறேன் அப்படிங்கிறாரு. ஹவு ஃபார் இட் இஸ் பிராக்டிகலி பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நீங்க உடனே ஒரு அந்த மாதிரி பீப்புளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். இப்போ ஆர்எஸ்எஸ் இருக்காங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்ல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஆர்எஸ்எஸ்ல தேர்ந்து பல வருஷங்கள் இருந்து தேர்ந்த பீப்புள் தான் அவங்க வந்து பிஜேபிக்கு லோன் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ அவங்க இது பண்றாங்க, தே ட்ரை தேர் லக் இன் த எலக்டோரல் பாலிடிக்ஸ். சில பேர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் தோக்குறாங்க. ஜெயிக்கிறவங்கல்ல வந்து சில பேர் பொசிஷனுக்கு வராங்க. அந்த மாதிரி நீங்க பண்றதா இருந்தா யூ ஹாவ் டு பி வெரி வெரி டெடிகேட்டட். அண்ட் நீங்க வந்து இதை வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு பலனே எதிர்பார்க்காம பண்ணணும். ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு செல்ஃப்லெஸ்ஸா பண்ணணும். அதை அதுக்கெல்லாம் அவர் தயாரா இருக்காரான்னு தெரியல. பிகாஸ் ஆன் ஒன் சைடு யூ ஆர் வெரி ஆம்பிஷியஸ், ஆன் அதர் சைடு நான் வந்து ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா காமிச்சுக்கிறீங்க. ஒன் சைடு யூ ஆர் பேசிக்கலி a கல்ட் பேஸ்டு பர்சன், நீங்க ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறீங்க. ஸோ இட் இஸ் ஆல் லுக்கிங் வெரி பேரடாக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா முதல்ல தெளிவுங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த லீடருக்கு இருக்கணும். 50 லட்சம் பேர் இருந்ததுக்கு அப்புறம் நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாத்துறேன் அப்படிங்கிறீங்க. தட் இஸ் நாட் எ வைஸ் மூவ் என்ன கேட்டா. கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னைக்கு சின்னதா ஆரம்பிக்கிற ஒரு கட்சி பெருசா மாறும். இன்னைக்கு ஒரு ஸ்தாபனங்களா உருவாறாங்க பாத்தீங்களா, நீங்க பாத்திருக்கீங்க. நிறைய கம்பெனிகள்லாம் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்காக கம்பெனி பேர்லாம் சொல்ல விரும்பல, பட் அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன லெவல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஷெட்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு கார் ஷெட்ல ஆரம்பிச்ச கம்பெனி, ஒரு ஸ்மால் ஒரு கேரேஜ்ல ஆரம்பிச்ச கம்பெனி எல்லாம் பெருசா அப்புறம் வளர்ந்துருக்கு. தட் இஸ் ஹவு தி growth will be. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே அப்படித்தான். ஒரு சிறிய குரூப்பா ஆரம்பிப்பாங்க. அந்த குரூப்பை ஆரம்பிச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசா ஆவாங்க. நான் முதல்லயே நான் பெருசா இருந்தாதான் நான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறது இட் இஸ் எஸ்கேபிசம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிஜேபி ஆரம்பிச்சாங்க. பிஜேபி ஆரம்பிக்கிற போது இட் வாஸ் a வெரி ஸ்மால் குரூப். ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஜனசங் ஆரம்பிச்ச போது ஒரு ஸ்மால் குரூப். அதே மாதிரிதான் திமுக ஆரம்பிக்கிற போது ரொம்ப சின்ன கட்சி குரூப்பா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது இதுவாச்சு. திரிணாமுல் காங்கிரஸும் அப்படித்தான். திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஒரு தனி லீடர்னு சொல்றோம், பட் அது ஒரு 5-6-10 லீடர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு உருவான ஒரு சின்ன ஒரு கட்சி. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து பெருசாச்சு. ஸோ நான் இவ்வளவு மெம்பர்ஸ் வந்தா தான் நான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றது இட் இஸ் அ சார்ட் ஆஃப் ஒரு எஸ்கேபிசம் மாதிரி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி பண்றாரு. ஓகே. சில பேர் வந்து அண்ணாமலை வந்து எடியூரப்பா, உமா பாரதி அது மாதிரி பாஜகவில இருந்து வெளியேறின தலைவர்களோட ஒப்பிடுறாங்க. ஆனா அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாநில பாஜகல இருந்து வெளியில வந்துட்டு அப்புறம் அவங்க தனியா அரசியல் பண்ணாங்க, திருப்பி சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்ப அண்ணாமலை வந்து தமிழகத்துல வளர்ச்சி அடையாத பாஜகல இருந்து வெளியில வந்திருக்காரு. இவர் எப்படி அவங்களோட ஒப்பிட முடியும்? ஒப்பிடுறதுங்கிறது என்னன்னா, இவங்க அந்த மாதிரி ஒரு இமேஜ் அவருக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க தட் வாஸ் அ ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட் அபவுட் அண்ணாமலை. ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு தலைவர், ஆனா பெருசா வளர்ச்சி அடைந்த ஒரு நேஷனல் லீடர் மாதிரி இவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இல்ல நான் சொல்றது வளர்ச்சி அடையாத தமிழகத்துல வளர்ச்சி அடையாத பாஜகல இருந்து வெளியில வந்த தலைவர்னு சொன்னேன். எஸ், அஃப்கோர்ஸ் எஸ். அவர் தமிழ்நாட்டுல பாஜகவே வளர்ச்சி அடையலைங்கிற போது அதுல ஒரு பார்ட்டா இருக்கிறவரும் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல. அதான் உண்மை. அதுக்கு சோசியல் மீடியால இருக்கிறவங்க வந்து தே மே கிவ் தர் ஒப்பீனியன், பட் ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அந்த பார்ட்டியை வின் பண்ண வச்சு அதுல ஜெயிக்கிறவங்க வந்து தே பிகம் வெரி டாப் லீடர்ஸ். எடியூரப்பா எக்ஸாம்பிளா சொன்னா, எடியூரப்பா வாஸ் அ ஃபர்ஸ்ட் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ சவுத் இந்தியன் ஸ்டேட். கர்நாடகால ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டை வந்து ஜெயிக்க வச்சு அவ்வளவு பண்ணிருக்காரு. அதே மாதிரி கல்யாண் சிங் வந்து யூபியில முதல்ல அந்த பாலிடிக்ஸ் ஆஃப் ஓபிசி பாலிடிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து ராம் ஜென்மபூமி கொண்டு வந்து பிஜேபியோட ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரா அவர் ஆறாரு. பல முறை ஆயிருக்காரு. அவர் தான் பிஜேபியை வளர்க்கிறார். 98 to 93ல இருந்து 2003 வரைக்கும் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது மத்திய பிரதேஷ்ல. திக்விஜய் சிங் சீஃப் மினிஸ்டரா இருந்தார்.
அந்த கவர்மெண்ட் போறதுக்கும் பிஜேபி கவர்மெண்ட் திரும்பி வரதுக்கும் முக்கிய காரணமா இருந்தது உமா பாரதி. ஸோ அவங்க வந்து தே ஆர் டிஃபரண்ட் பீப்புள் பிகாஸ் தே ஹேட் தட் ஸ்டேச்சர். அந்த மாதிரி ஸ்டேச்சரோட தான் இருந்தாங்க அவங்க. அண்ட் ரொம்ப நாள் அவங்களோட பொலிட்டிக்கல் ஜெர்னி ரொம்ப பெருசு. கல்யாண் சிங்கோட பொலிட்டிக்கல் ஜெர்னி, உமா பாரதியோடது, எடியூரப்பாவோடது, இட் இஸ் அ வெரி லாங் பொலிட்டிக்கல் ஜெர்னி. பட் அண்ணாமலைக்கு அப்படி கிடையாது. அவருடைய பொலிட்டிக்கல் ஜெர்னி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் 5 years. அவர் 5 to 6 years வச்சுக்கலாம். நீங்க வந்து 2020 அவர் வராரு. he joined as a vice president. 2021 அவர் பிரசிடென்ட் ஆறாரு. 2025 வரைக்கும் அவர் பிரசிடென்டா இருக்காரு. 4 years பிரசிடென்டா இருக்காரு. அப்புறம் 2025 to 26 அவருக்கு there is no position, official position இல்ல. அவர் ஒரு மெம்பரா தொடர்றாரு. ஸோ 26ல அவர் ராஜினாமா பண்றாரு. ஸோ 6 years தான் அவருக்கு இருக்கு. ஸோ இஸ் நாட் அன் எஸ்டாப்ளிஷ்டு லீடர். அவர் மேல வந்து நம்பிக்கை ஜாஸ்தி இருந்தது. அவர் வந்து ஒரு ஃபியூச்சர் லீடரா பார்த்தாங்க. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ. அவர் ஒரு கட்சியில தொடர்ந்து இருந்தால் அவருக்கு பல ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். ஹி வாஸ் லைக் அன் லீடர் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஃபியூச்சர், ஒரு முதலீட்டு உள்ள ஒரு லீடரா அவரை பார்த்திருப்பாங்க. பட் அவர் வந்து அந்த மாதிரி பயணப்பட தயாரா இல்லை. அவருடைய எய்ம் வேற, அவருடைய ஆம்பிஷன் வேற, அவருடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வேற. அவர் வந்து நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படிங்கிற போது பிஜேபி அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாக்குற போது இட் இஸ் பேசிக்கலி நீங்க சொன்னீங்க ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு கட்சி அப்படிங்கிற போது அது இன்னும் ஃபர்தரா எவ்வளவு அதுக்கு இன்னும் பலவீனம் அடைவதற்கு வாய்ப்பே இல்லையே. இல்லாத ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு கட்சி இன்னும் இல்லாம எப்படி போகும்? சோ அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ஓகே, இப்ப மகாராஷ்டிரால மீண்டும் உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன்ல இருந்து 6 எம்பி அவங்க வந்து ஏக்நாத் ஷிண்டே பக்கம் வந்து சேர்ந்திருக்காங்க. இது என்ன காரணம்? இப்ப இப்படி ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்றதுக்கான அரசியல் அடிப்படை என்ன நடக்குது? இல்ல, குறிப்பா வந்து இந்த மேற்கு வங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமே இந்த மாதிரி சில நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல இருந்த அந்த அரௌண்ட் 10 எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸ்ல 7 எம்பிஸ் வந்து பிஜேபியில ஜாயின் பண்ணாங்க. ஸ்வாதி மாலிவால், ஹர்பஜன் சிங், ராகவ் சத்தா, இந்த குரூப் வந்து பஞ்சாப் எம்பிஸ் வந்து ராஜ்யசபால இருந்து ஜாயின் பண்ணாங்க. தட் வாஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தது. பெங்கால் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கட்சி வந்து கலகலக்க தொடங்கியது. 3 முனை ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. எம்எல்ஏஸ் அசம்பிளில அரௌண்ட் 80 எம்எல்ஏஸ்ல மோர் தென் 60 எம்எல்ஏஸ் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி ரித்த பிரதாப் பட்டாச்சாரியா தலைமையில அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. ராஜ்யசபா எம்பிஸ் 1 by 1 விலகுறாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 4 பேர் விலகி இருக்காங்க, இன்க்ளூடிங் சுஷ்மிதா தேவ். இவங்கெல்லாம் வந்து ராஜ்யசபா எம்பிஸ் 1 by 1 வந்து விலகுறாங்க. லோக்சபால அவங்கள்ட்ட வந்து இருந்த எம்பிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 27 எம்பிஸ் அவங்க போல இருந்திருக்காங்க. ஏன்னா யூஸ்வலி தேவர் 28. பசிர்ஹாட் லோக்சபால இருக்கிற எம்பி இறந்து போயிட்டாரு. ஸோ தட் வாஸ் அ வேகன்சி தேர். ஸோ இட் வாஸ் அஃபிஷியலி 27 எம்பிஸ். அந்த 27 எம்பிஸ்ல மோர் தேன் 19 எம்பிஸ், அதாவது 20 எம்பிஸ் இருந்தா சேஃப் 2/3 மெஜாரிட்டிக்கு. ஸோ அவங்க வந்து கட் ஆகி ஒரு தனி குரூப் ஃபார்ம் பண்ணி நேஷனலிஸ்ட் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு லெட்டர் பேட் கட்சியில சேர்ந்திருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்கார்டிங் டு த 10th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் 2/3 எம்பிஸ் பிரிஞ்சாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டாங்க, தகுதி நீக்கம் அடைய மாட்டார்கள். ஸோ அவங்க வந்து தே கேன் ரிட்டைன் தேர் மெம்பர்ஷிப். அதனால அந்த லோக்சபால இருக்கிற அந்த 27 எம்பிஸ்ல வந்து 2/3 நம்பர்ஸ் வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. அந்த 2/3 வந்தா மட்டும் போராது, தே ஹாவ் டு ஜாயின் அனதர் பார்ட்டி. ஸோ பிஜேபியில அவங்களை யாரும் சேர்த்துக்கல. ஏன்னா பிஜேபியோடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல, ஸ்டேட் யூனிட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்களை இப்ப நம்ம சேர்த்துக்க கூடாது. ஏன்னா அது வில் கிவ் a ராங் மெசேஜ். திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்துதான் நாங்க போராடி இருக்கோம், உயிரை விட்டுருக்கோம், அதே மாதிரி ஜெயிச்சிருக்கோம், அவங்களுடைய ஊழலை எதிர்த்துதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இஃப் வி டேக் தம் ஆஸ் சச், அது வந்து அந்த மக்களுக்கு இழைக்கப்படும் ஒரு துரோகம் மாதிரி ஆயிடும். ஸோ வி வில் நாட் என்டர்டைன் எனி ஆஃப் தி திரிணாமுல் எம்பிஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால ஒரு லெட்டர் பேட் கட்சி, அது ஏற்கனவே ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி தான், பட் வாஸ் அன் அன்ரெகனைஸ்டு பார்ட்டி, அதுல வந்து சேர்ந்து அவங்க தே சேவ்டு தேர் மெம்பர்ஷிப். இப்போ மகாராஷ்டிராவுக்கு வந்த போது அவங்க 9 லோக்சபா எம்பிஸ். அவங்க அந்த 9ல 2/3 இட் வில் பி ஈக்குவல் டு 6 எம்பிஸ்.
அந்த 6 எம்பிஸ் இப்ப வந்து தன்னுடைய கட்சியான ஏக்நாத் ஷிண்டேயோடைய சிவசேனால அவங்க மெர்ஜ் பண்ண போறதா ஒரு பேச்சு இருக்கு. ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா ஓம் பிர்லாவை பார்த்து அதுக்கு உண்டான கடிதம் கொடுக்கறதாவும் பாக்குறோம். சோ இதெல்லாம் பாக்குற போது நான் என்ன பாக்குறேன்னா, தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டூ பிளான்ஸ் அப்படி இருக்கிறதா பாக்குறேன். நம்பர் ஒன், ஒரு 2/3 மெஜாரிட்டி, ஒரு டீலிமிட்டேஷன் பில், ஒரு விமென்ஸ் ரிசர்வேஷனோட கூடிய டீலிமிட்டேஷன் பில், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரதுக்காக அவங்க இப்படி பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க பார்லிமெண்ட்ல, அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் பி இஷ்யூயிங் எ விப். ஒவ்வொரு பார்ட்டியும் தன்னுடைய மெம்பர்ஸுக்கு தே வில் இஷ்யூ விப் ஆர்டர். அந்த விப் ஆர்டரை தாண்டி போறவங்களுக்கு வந்து த பார்ட்டி கேன் டேக் ஆக்ஷன். ஸோ தே மே லூஸ் தேர் மெம்பர்ஷிப். ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த விப் ஆர்டர் வந்து வேலை செய்யாம இருக்கிறதுக்கு முன்கூட்டியே அவங்க ஒரு ப்ரீஎம்ப்ட் பண்ணி பண்றதா ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நம்பர் ஒன். இன்னொன்னு ஒரு வைல்டு கெஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டீப் ஸ்டேட் ஆஃப் யுஎஸ் அவங்க வந்து தே வாண்ட் டு டாப்பிள் த கவர்மெண்ட், அதுக்கு உண்டான தகவல்கள் போயிருக்கலாம். அல்லது இவங்க எப்போதும் வந்து நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடுங்கிற 2 பேரை நம்பி இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. சோ நாளைக்கு இவங்க 2 பேரும் மனசு மாறியோ இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன்னால தே சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணாங்கன்னா கூட இவங்களுக்கு ஒரு குஷன் எஃபெக்ட் வேணும். சோ அதுக்காக இந்த ஆக்டிவிட்டிஸை இறங்கலாம். ஸோ ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் இந்த முயற்சியில வந்து பிஜேபி இறங்கி இருக்கிறதா நான் பாக்குறேன். பட் அவங்களும் அதுக்கு தயாரா இருக்காங்க. சிவசேனா, அதாவது மாநிலத்தின் அந்த கட்சியோடைய வெற்றி அதுதான் அடிப்படை. வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி ஜெயிக்கலன்னா யாருமே வந்திருக்க மாட்டாங்க திரிணாமுல்ல இருந்து. பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க, அந்த பிஜேபி தான் இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 5 இயர்ஸ்க்கு அவங்களை அசைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் இட் இஸ் ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி. அதனால வேற வழி இல்லாம திரிணாமுல் காங்கிரஸ் வந்தாங்க. சிவசேனா அங்க மகாராஷ்டிரால சிவசேனா ஆஸ் வெல் அஸ் தேவேந்திர பட்னவிஸ் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தட் இஸ் ஆல்சோ எ ஓவர்வெல்மிங் வெற்றி. மகாராஷ்டிரால அந்த மாதிரி யாரும் வெற்றி பெற்றதே கிடையாது, அந்த அளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சிவசேனா உத்தவ் தாக்கரே குரூப்புக்கும் தெர் இஸ் நோ ஃபியூச்சர், அதனால அவங்க வராங்க. ஸோ இது 2 காரணமா நான் பாக்குறேன். 3வது முக்கிய காரணமா பாக்குறது அவங்களுக்குள்ளேயே இருக்கிற அதிருப்தி. ஒரு ஆட்டோகிராட்டிக் நேச்சர்ல வந்து பார்ட்டியை ரன் பண்ணாங்கன்னா ரொம்ப நாள் அந்த மெம்பர்ஸால இருக்க முடியாது. தட் இஸ் வாட் இட் இஸ் ஷோன் இன் போத் மம்தா பானர்ஜி ஆஸ் வெல் அஸ் உத்தவ் தாக்கரே. இதுதான் அதுக்கு காரணம். ஸோ இது வந்து வேற ஏதாவது அடுத்த வேற சில மாநிலங்களுக்கு இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? குறிப்பா தமிழகத்துல. ஏன்னா ஒரு பேச்சு ஓடுது, கனிமொழி வந்து ஒரு ஃபேக்ஷனை டிவைட் பண்ணி பாஜகவோட இணக்கமா போக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேச்சு போகுது. என்ன நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த மாதிரி போகுங்கிற நிலைமைக்கு நான் யோசிக்கல. அந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தோணல. காரணம் என்னன்னா, டிஎம்கே இஸ் மோர் க்ளோஸ்லி நிட்டட் பார்ட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி சில பேர் விலகியதை நம்ம பார்த்திருக்கோம். அழகிரி விலகி போயிருக்காரு, தயாநிதி மாறனை நீக்கி இருக்காங்க அந்த மந்திரி சபையில இருந்து, மத்திய மந்திரி சபையில இருந்து. அதுக்கப்புறம் தென் அவங்க பேச்சப் ஆனாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் வெரி காமன் ஆஸ் ஃபார் அஸ் டிஎம்கே இஸ் கன்சர்ன். பட் ஒரு கட்சி உடையிற அளவுக்கு, பிளவுபடுற அளவுக்கு, இப்ப மதிமுக வைகோ போனார் பாத்தீங்களா, திமுகவை பிரிச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போகுங்கிற மாதிரி எனக்கு தோணல. ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஹேப்பன் லைக் தட். பட் பிஜேபியோட ஒரு கார்டியல் ரிலேஷன்ஸ்ல இருப்பாங்க டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பதவி இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ டிஎம்கே எப்போது மத்திய அரசுலயோ மாநில அரசுலயோ தே கண்டினியூ டு பி இன் பவர்ல இருக்கிற வழக்கம் உண்டு. இப்ப வந்து ரொம்ப நாள் அவங்க மத்தியிலயும் ஆட்சியில இல்ல, 2014 இருந்து ஆட்சியில இல்ல, மாநிலத்திலையும் இப்ப அரசாங்கத்தை விட்டுருக்காங்கிற போது மத்தியில இருக்கிற அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிப்பதற்கு திமுக என்றைக்குமே விரும்பும். அதன் அடிப்படையில இப்ப இருக்கிற பிஜேபி கவர்மெண்டோட அவங்க கொஞ்சம் க்ளோஸா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடிக்கு மெர்ஜ் ஆறதோ தனி கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி போறதோ ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேப்பன் இன் தட் வே. ஓகே. ஸோ உத்தரப்பிரதேஷ்ல வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ அகிலேஷ் யாதவ் வந்து இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, பாஜக வென்றுதுன்னா இனிமே உத்தரப்பிரதேஷ்ல தேர்தலே நடக்க முடியாத ஒரு அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால அவர் வந்து மற்ற எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்து பாஜகவை
யூனிஃபைடு ஆப்போசிஷனை எதிர்க்க ஏதாவது ஒரு முயற்சி நடக்குதா? உத்தரப்பிரதேஷ்ல என்ன நடக்குது? யூனிஃபைடு அப்போசிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் சுச்சுவேஷன். ஒரு தடவை நடந்தது, 2019 நடந்தது. எஸ்பி, பிஎஸ்பி, காங்கிரஸ் இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்பி அந்த குரூப்போட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா எஸ்பி, சமாஜ்வாதி பார்ட்டி, காங்கிரஸ் அல்லது பகுஜன் சமாஜ் தனியா நிற்கும், இல்ல பகுஜன் சமாஜும் காங்கிரஸும் எஸ்பி தனியா நிற்கும். இப்படித்தான் அந்த சுச்சுவேஷன் போகுமே தவிர எஸ்பி, பிஎஸ்பி அண்ட் காங்கிரஸ் 3 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் 2019 வந்து இட் வாஸ் அ பிராடர் அலையன்ஸ். சமாஜ்வாதி, எஸ்பி, பகுஜன் சமாஜ், காங்கிரஸ், ராஷ்டிரிய லோக்தள் எல்லாரும் சேர்ந்து நின்னாங்க. ஒர்க் அவுட். ஸோ அந்த மாதிரி அசம்பிளி எலெக்ஷன்ல நிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்லிமெண்ட்ல நீங்க பிரிச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, அசம்பிளியில பிரிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எப்போதுமே யூபி வந்து ரொம்ப ஒரு ஃப்ராக்சர்டு மேண்டேட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது. ரொம்ப வருஷங்களாக யூபி வந்து ஒரு ஃப்ராக்சர்டு மேண்டேட் தான் கொடுத்துட்டு இருந்தது. 2007 ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெண்டை வந்து முறியடித்தார் மாயாவதி. ஒரு சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் ஆஃப்டர் எ வெரி லாங் டைம், பிஎஸ்பி ஆட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சி மாயாவதி தலைமையில 2007 இருந்து 12 வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் 2012 to 2017 அகிலேஷ் யாதவ் தலைமையில வந்தது. 2017 பிஜேபி கவர்மெண்ட் வருது, அதுவும் சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட். அப்ப யாருமே ப்ரொஜெக்டே பண்ணல, பட் எவ்ரிபடி ஓட்டட் ஃபார் பிஜேபி. யோகி ஆதித்யநாத் சிஎம் ஆறாரு. 2022 யோகி ஆதித்யநாத் தொடர்றாரு, ஆஸ் எ சிஎம்மாவே தொடர்றாரு. 27 யோகி ஆதித்யநாத் தலைமையில தான் ஆட்சி அமைப்பதற்குண்டான பிளானை வந்து பிஜேபி பண்ணுவாங்க. சோ அதனால இப்ப அந்த மாதிரி ஒரு வேளை ஆச்சுன்னா தட் வில் பி ஹிஸ்டாரிக் மூமெண்ட். ஏன்னா இப்பவே யோகி ஆதித்யநாத் இஸ் அ லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூபி. 2 தடவை கன்சிக்யூட்டிவா வந்ததும் ஆஃப்டர் எ வெரி லாங் டைம் யோகி ஆதித்யநாத் தான். அந்த சாதனையும் அவர் முறியடிச்சிருக்காரு. ஹேட்ரிக் அடிச்சிட்டாருன்னா தட் வில் பி ஹிஸ்டாரிக் மூமெண்ட். பிஜேபி அதைத்தான் விரும்புவார்கள். அதுக்கு காரணங்கள் உண்டு. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் பிரசிடென்ட் எலெக்ஷன் வரும். யூபி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. அதாவது 2027 திருமதி திரௌபதி முர்மு அவங்களுடைய டேர்ம் முடியறது. ஸோ யாரு நெக்ஸ்ட் பிரசிடென்டா போட போறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து எம்பிஸ், லோக்சபா, ராஜ்யசபா எம்பிஸ், எம்எல்ஏஸ் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடணும். யூபி இஸ் அ வெரி பிக் ஸ்டேட். ஸோ யூபியில ஜெயிக்கிறது வந்து பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வரப்போற பிரசிடென்ட் வந்து மோர் தேன் 60-65% மேல ஓட்டு வாங்கணும் அப்படின்னு பிஜேபி விரும்புவாங்க. ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த கொண்டு வந்திருக்காங்க பிரசிடென்டா. அதுக்கப்புறம் திரௌபதி முர்முவை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது யார போட போறாங்கன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி யார போட போறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் சைலிங் இருக்கணும் பிரசிடென்ட் எலெக்ஷன்லங்கிறதுக்காக யூபியை ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். அகிலேஷ் யாதவ் வந்து என்னன்னா ஒரு ஃபியர் சைக்கோசிஸ கொண்டு வர்றாரு. பிஜேபி வந்தாச்சுன்னா அப்புறம் எலெக்ஷனே நடக்காது. இது இட்ஸ் அ வெரி யூஸ்வல் டெம்ப்ளேட். அதாவது பிஜேபி வந்தாச்சுன்னா எலெக்ஷனே நடக்காதுங்கிறத 2014 சொன்னாங்க, 19 சொன்னாங்க, 24 சொன்னாங்க. எவ்வளவோ எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்டு தானே இருக்கு. எவ்வளவோ ஸ்டேட்ஸ்ல வந்து அப்போசிஷன் ஜெயிச்சுட்டு தானே இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஜெயிச்சாங்க, கேரளால ஜெயிச்சாங்க, ஹிமாச்சல்ல ஜெயிச்சாங்க, தெலுங்கானா, கர்நாடகா. There are so many states where the opposition is winning. ஜார்க்கண்ட்ல, ஜம்மு காஷ்மீர்ல. So it is there. பஞ்சாப்ல ஜெயிச்சாங்க. So it is like that. ஸோ ஆனா பட் இந்த ஸ்பியர் சைக்கோசிஸ் அவங்க அப்போசிஷன் ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அகிலேஷ் யாதவும் அதான் ஜென்ரேட் பண்றாரு. எல்லாரும் ஒன்னு சேரணுங்கிறாரு. ஐ டோன்ட் திங்க் யூபி மாதிரி ஸ்டேட்ல எல்லா பார்ட்டிஸும் ஒன்னு சேருவாங்கங்கிற எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப யூனிஃபைடு ஆப்போசிஷன் வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் வந்து ட்ரைங் டு யூனிஃபை ஆல் த ரீஜனல் பார்ட்டிஸ் தட் வென் செப்பரேட்டட். ஸோ அது நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கா? அதாவது திரிணாமுல் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ், அது இப்போ வந்து என்டிஏலேருந்து வெளில வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ் எல்லாம் யூனிஃபைடா ஒரு காங்கிரஸா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அப்படி மாறினா இந்த ரீஜனல் தலைவர்கள் எந்த மாதிரி ரோல் அதுல வைக்க முடியும்? காங்கிரஸ் வந்து ஒரு யூனிக்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து சென்றவர்கள் வந்து தே ஷைன்ட் ஆக்சுவலி இன் பாலிடிக்ஸ்.
மூப்பனார் ஷைன் ஆயிருக்காரு, ஜெகன் ரெட்டி ஷைன் ஆயிருக்காரு, திரிணாமுல் காங்கிரஸ் மமதா பானர்ஜி, சரத் பவார் எல்லாருமே ஷைன் ஆயிருக்காங்க. இப்ப எல்லாருமே அவங்களுடைய கேரியருடைய எண்டுல இருக்காங்க. அதாவது குறிப்பா பார்க்க போனா மமதா பானர்ஜியோட கட்சியே சுத்தமா இல்லாம போயிடுச்சு. எம்எல்ஏஸ், லோக்சபா எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸ் யாருமே அவங்களுக்கு இப்ப இல்லாம. சோ அண்ட் ஷீஸ் அட் ஹர் லோயஸ்ட் பாயிண்ட். இப்ப அடுத்தது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஹோல்டு பாத்தீங்கன்னா இந்த கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ் தான். அதுவும் இப்ப டிசம்பர்ல நடக்க போகுது. சோ அப்ப அவங்களுடைய பொசிஷன் இன்னும் ரொம்ப ப்ரிகேரியஸா ஆகும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மமதா பானர்ஜி காங்கிரஸ்குள்ள வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா அதுக்கு வந்து சோனியா காந்தி அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சோனியா காந்தி வாஸ் ஆல்சோ பாசிட்டிவ் டு தட் டெவலப்மெண்ட். அப்படி பார்த்தா கொஞ்சம் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. சரத்யார் பவாருக்கும் வயசாகிட்டு இருக்கு. சோ அவர் வந்து தன்னுடைய பார்ட்டியை வந்து எப்படியா செட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாரு. சோ அவருடைய பார்ட்டி காங்கிரஸோட சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஜெகன் போவாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பிகாஸ் ஜெகன் ஹேஸ் அ ஃபியூச்சர் அஹெட். அண்ட் இப்ப எப்போதுமே ஆந்திரால வந்து ராஜசேகர் ரெட்டி காலத்துக்கு அப்புறம் அது எல்லாரும் 1 by 1 தான் ஜெயிச்சுட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியும் அப்படித்தான் இருந்துகிட்டு இருந்தது. சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சார். அதாவது 96ல இருந்து 99 வரைக்கும், அப்புறம் 99ல இருந்து 2004 வரைக்கும் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சார் 2 times. அப்புறம் ராஜசேகர் ரெட்டி ஜெயிச்சார் 2004ல இருந்து 14 வரைக்கும் அவருடைய கவர்மெண்ட் இருந்தது. அவருடைய காலத்துக்கு அப்புறம் வந்து திரும்ப சந்திரபாபு நாயுடு, அப்புறம் ஜெகன், இப்ப திரும்ப சந்திரபாபு நாயுடு, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஜெகன் வில் மர்ஜ் வித் காங்கிரஸ் அப்படின்னு எனக்கு தோணல. தமிழ் மாநில காங்கிரஸும் போவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. காரணம் என்னன்னா அவங்க வந்து ராகுல் காந்தியோடைய லீடர்ஷிப்பை எதிர்த்து வந்தவங்க இப்ப இருக்கிற ஜி.கே. வாசன். சோ அவர் திரும்பி போவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸும் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் சரத் பவாரும் ராகுல் காந்தி எதிர்த்து வந்தவங்க கிடையாது. அவங்க டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ல உருவானவங்க. ஃபர்ஸ்ட் ஜனவரி 1998ல உருவானது கட்சி திரிணாமுல் காங்கிரஸ். இட் வாஸ் அகேன்ஸ்ட் சீதாராம் கேசரி. இட் வாஸ் அகேன்ஸ்ட் சோமன் மித்ரான்னு ஒருத்தர் இருந்தார் காங்கிரஸ் தலைவரா. சோ அவரை எதிர்த்து உருவான கட்சி திரிணாமுல் காங்கிரஸ். அப்புறம் அந்த சோமன் மித்ரா திரிணாமுல்லேயும் சேர்ந்தார். அது டிஃபரெண்ட் கொஸ்டின். பட் அப்படி உருவான கட்சிங்கிறதுனால அது மர்ஜாரத்துல வந்து தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஃபார் போத் த சைட்ஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, நேயர்களே, உங்க கருத்துக்களையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. விவாதங்கிறது பலவிதமான கருத்துக்களை கொண்டது தான். ஸோ உங்க கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு முறை திரு ஸ்ரீகுமார் கண்ணனுடன் அவர்கள் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.